Hi friends, welcome to Lakshmi Max. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா RRB NTPC கிராஜுவேட் அண்ட் அண்டர் கிராஜுவேட்டுக்கான செலெக்ஷன் பேட்ச் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட் ஃபர்ஸ்ட் வீக்குக்கான பிளான் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இந்த செகண்ட் வீக்ல என்னென்ன டாபிக்லாம் படிக்க போறோம், இந்த வார சாட்டர்டே எந்தெந்த டாபிக்ல இருந்துலாம் டெஸ்ட் இருக்கும், இத பத்தின கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். நாளைக்கு அக்டோபர் 28ஆம் தேதி RRB NTPC அண்டர் கிராஜுவேட்டுக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. அதே மாதிரி அக்டோபர் 30ஆம் தேதி RRB ஜேஇக்கான நோட்டிபிகேஷன் ரிலீஸ் பண்ண போறாங்க. இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷனும் பாத்தீங்கன்னா நாளைக்கே ஸ்டார்ட் ஆகிரும். அதே மாதிரி ஜேஇக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் அக்டோபர் 30ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இப்போ RRB NTPC கிராஜுவேட்டுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து போயிட்டு இருக்கு. இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு தெரியாத ஸ்டூடெண்ட் நம்ம யூடியூப் சேனல்லையே நான் ஹவு டு அப்ளைன்னு ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி NTPC கிராஜுவேட்டுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், அதோட குவாலிஃபிகேஷன் என்ன, ஏஜ் லிமிட் என்னங்க கூடிய இன்ஃபர்மேஷன் தெரியல அப்படின்னா அதுக்கும் தனியா ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணிருக்கேன். அந்த வீடியோவை பார்த்துட்டு ஹவு டு அப்ளை வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க வந்து அப்ளை பண்ணுங்க. ரயில்வே பொறுத்த வரைக்கும் சிலபஸ் பாத்தீங்க அப்படின்னா கிராஜுவேட் அண்டர் கிராஜுவேட் ரெண்டு பேருக்குமே சேம் சிலபஸ் தான். CBT 1 CBT 2 ரெண்டுக்குமே சேம் சிலபஸ் தான். மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். இதுல ஃபர்ஸ்ட் நீங்க எந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னா ரீசனிங்கும் மேக்ஸும் பேரலா கொண்டு போகணும். அப்படி கொண்டு போகும்போது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 30 நாள் இல்லைன்னா 25 நாளைக்குள்ள ரீசனிங் வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஓவராலா ஒரு 60 நாள் கிட்ட போகும்போது மேக்ஸும் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ரீசனிங், மேக்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் வந்து பேரலா கொண்டு போகணும். ஜெனரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி, கரண்ட் அஃபேர் இதுல இருந்து உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. நீங்க மேக்ஸ் ரீசனிங் முடிச்சிட்டீங்க, ஒரு 60 நாள் 65 நாள்ல மேக்ஸ் ரீசனிங் முடிச்சிட்டீங்க அப்படின்னா இது ரெண்டுக்கும் நீங்க வந்து சாப்டர் டெஸ்ட், செக்ஷனல் டெஸ்ட் எடுத்துட்டு அப்படியே ஹிஸ்டரி, பாலிட்டி, ஜியோகிராஃபி, எக்கனாமி எல்லாத்தையும் ரிவைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சயின்ஸ்ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதை கரெக்டா தரோவா பண்ணிட்டீங்க அப்படின்னா CBT 2க்கு நீங்க தனியா படிக்க வேண்டாம். CBT 1 படிக்கும் போதே நல்லா படிச்சிட்டீங்க அப்படின்னா CBT 2க்கும் நீங்க வந்து ரெடி ஆகிடலாம். நான் ஒரு பிகினரா இருக்கேன், 0 லெவல்ல இருக்கேங்கிற ஸ்டூடெண்ட் கரெக்டா சிலபஸ் முடிக்கிறதுக்கு 100 டேஸ் வந்து டைம் எடுக்கும். ஓகே, சோ மினிமம் வந்து 100 டேஸ் டைம் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒரு 60 நாள்ல நான் சொன்ன மாதிரி மேக்ஸும் ரீசனிங்கும் முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 40 நாள்ல ஜெனரல் அவேர்னஸ்க்கான சிலபஸ் வந்து முடிச்சிடலாம். அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய ஒரு 20 டேஸ் பாத்தீங்க அப்படின்னா டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட்டை வந்து அனலைஸ் பண்ணணும். சோ இந்த டேஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க கன்சிஸ்டன்டா படிக்கணும். இப்போ டே 1ல ஒரு டாபிக் இருக்கு அப்படின்னா அதை டே 1ல நீங்க வந்து முடிக்கணும். அதுக்கப்புறம் டே 2ல ஒரு டாபிக்னா அதை முடிச்சிடணும். அந்த வாரத்துல படிக்கிறது எல்லாத்தையும் பாத்தீங்கன்னா வார கடைசியில சாட்டர்டே வந்து டெஸ்ட் எடுக்கணும். அதுக்கப்புறம் செகண்ட் வீக் வந்து படிக்கணும். செகண்ட் வீக் படிச்சதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீக் செகண்ட் வீக் ரெண்டுக்கும் சேர்த்து வந்து டெஸ்ட் எடுக்கணும். சோ அந்த மாதிரி தான் நம்ம ஆப்ல பிளான் வந்து கொடுத்துருக்கோம். இந்த செகண்ட் வீக்ல பாத்தீங்கன்னா டே 1ல ரீசனிங்ல மிரர் அண்ட் வாட்டர் இமேஜ் டாபிக் வந்து நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். டே 2ல மேக்ஸ்ல ஆவரேஜ் டாபிக் வந்து பாக்குற மாதிரி இருக்கும். டே 3ல மேக்ஸ்ல ஆவரேஜ், ரீசனிங்ல மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர். டே 4ல வந்து மேக்ஸ்ல ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், டே 5லயும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன். இந்த டாபிக் எதுக்கு இவ்வளவு இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இந்த டாபிக் தரவா படிச்சாதான் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், இதுக்கு பின்னாடி வரக்கூடிய ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டாபிக் எல்லாமே ரேஷியோ மெத்தட்ல ஈஸியா சால்வ் பண்ண முடியும். ஃபர்ஸ்ட் இந்த டாபிக்கை நீங்க வந்து ஸ்ட்ராங் ஆகணுங்கிறதுக்காக தான் 2 நாள் வந்து ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் படிக்கிற மாதிரி நம்ம டைம் டேபிள்ல கொடுத்துருக்கோம். டே 6ல ரீசனிங்ல வென் டயகிராம் டாபிக் வந்து படிக்கணும். இந்த 6 நாளும் நீங்க படிச்சதுக்கு அப்புறம் சாட்டர்டே வந்து மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ், ஆவரேஜ், மேத்தமெட்டிக்கல் ஆபரேட்டர், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், வென் டயகிராம், சிம்பிளிஃபிகேஷன் இந்த டாபிக்ல இருந்து உங்களுக்கு என்ன இருக்கும்னா டெஸ்ட் வந்து இருக்கும். ஒரு 35 மார்க்குக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல உங்களுக்கு வந்து டெஸ்ட் கொடுத்துருப்போம். ஓகேவா? அதே மாதிரி டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு லைவ் கிளாஸஸும் நாம வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். டெய்லி காலையில 10:30ல இருந்து 11:30 வரைக்கும் லைவ் கிளாஸ். இன்னையில இருந்தா நம்ம லைவ் கிளாஸும் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். ஓகே, கூடவே சேர்ந்து அப்படியே படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம் வந்து ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். இப்போ வந்திருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கு எக்ஸாம் எப்போ மேம் இருக்கும்னு கேட்டீங்கன்னா எக்ஸாம் வந்து 2026ல தான் இருக்கும். இப்ப இருந்து மினிமம் உங்களுக்கு 4 மாசமும் மேக்சிமம் 6 மாசத்துக்கு மேலயும் உங்களுக்கு டைம் இருக்கு. அப்ப நீங்க ஒரு 0 லெவல்ல இருந்தா கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம், இப்ப ஆரம்பிச்சீங்கன்னா எக்ஸாம் வர்றதுக்குள்ளே ஒரு டாப்பரா செலக்ட் ஆக முடியும். நீங்க ஒரு காலேஜ் ஸ்டூடெண்டா இருக்கீங்க அப்படின்னா நீங்க வந்து அண்டர் கிராஜுவேட் எக்ஸாம் வந்து அப்ளை பண்ணலாம். அண்டர் கிராஜுவேட் அப்ளை பண்றதுக்கு 12ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருந்தாலே நீங்க வந்து அப்ளை பண்ணலாம். அப்ப கிராஜுவேட் NTPCயோட கிராஜுவேட் யார் அப்ளை பண்ணலாம்னா டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க இல்லையா, இந்த மே மாசம் வந்து கடைசியா ஃபைனல் இயர் முடிச்சிருப்பீங்க
முடிச்சிருப்பீங்க இல்லையா, அரியர் இல்லாம. ஓகேவா? சோ அரியர் இருந்துச்சு அப்படின்னா நீங்க டிகிரி கம்ப்ளீட் பண்ணலன்னு தான் அர்த்தம். ஓகேவா? ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட் வந்து மெசேஜ் பண்ணிருந்தீங்க, எனக்கு அரியர் இருக்கு மேம், நான் வந்து அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா அரியர் இருக்கக்கூடாது. ஓகேவா? அரியர் நீங்க இல்லாம டிகிரி மே மாசம் முடிச்சிருப்பீங்க இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்க கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம், அண்டர் கிராஜுவேட்டுக்கும் அப்ளை பண்ணலாம். சிலபஸ் வந்து நான் சொன்ன மாதிரி மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ். கரெக்டா நீங்க எவ்வளவு நாள் உட்கார்ந்து படிக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு 100ல இருந்து 120 நாள் கன்சிஸ்டன்டா படிக்கணும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஒரு நாள் படிச்சுட்டு இல்லனா ஒரு வாரம் ஃபுல்லா படிச்சுட்டு அதுக்கப்புறம் புக்கை மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு மாசம் கழிச்சு புக் எடுத்து படிக்க கூடாது. அப்படி இருக்கும்போது கன்சிஸ்டன்சி விட்டுரும். நாம எந்த டாபிக் படிச்சிருக்கோம், எது படிக்கலங்க கூடிய பிளான் வந்து கொலாப்ஸ் ஆயிரும். அதனால என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கன்சிஸ்டன்டா இந்த 100 டேஸ் கூடவே சேர்ந்து ஃபர்ஸ்ட் வீக்னா ஃபர்ஸ்ட் வீக்கோட பிளான் முடிச்சிடணும். அந்த வார கடைசியில டெஸ்ட் எழுதிடணும். அடுத்து செகண்ட் வீக்கோட பிளான் கொடுத்துருவோம். அதை முடிச்சுட்டு அந்த வார கடைசியில டெஸ்ட் எழுதணும். சோ இந்த மாதிரி கூடவே சேர்ந்து படிச்சுட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எக்ஸாம்ல சூப்பரா கிளியர் பண்ணிடலாம். அது மாதிரி ஒரு டாப்பராவே உங்களால செலக்ட் ஆக முடியும். ஜஸ்ட் நான் கட் ஆஃப் தான் கிளியர் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி எய்ம் பண்ணக்கூடாது. நான் வந்து ஒரு டாப்பரா செலக்ட் ஆகுவேன், நான் வந்து என்டிபிசில என்ன போஸ்ட் வேணும்னு நினைக்கிறேனோ அந்த போஸ்ட்டை நானே சூஸ் பண்ணுவேன் அப்படின்னா நீங்க அந்த அளவுக்கு ஸ்கோர் வந்து பண்ணணும். அப்ப இப்ப இருந்தே உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணணும். இந்த பேட்ச்ல உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் வந்து கொடுத்துருப்போம். 100% ஆன்லைன் கிளாஸ், ரெக்கார்டட் கிளாஸஸும் கொடுத்துருப்போம், லைவ் கிளாஸஸும் கொடுத்துருப்போம். டவுட் கிளாரிஃபை பண்றதுக்கு வாட்ஸ்அப் குரூப்பும் ப்ரொவைட் பண்ணிருப்போம். அதே மாதிரி கிளாஸஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிராக்டிஸ் பண்றதுக்கு மெட்டீரியல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்கோம். மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருப்போம். ஏன்னா ரயில்வே பொறுத்த வரைக்கும் தமிழ்ல மெட்டீரியல்ஸ் வந்து ரொம்ப ரேரா தான் கிடைக்கும். ஆனா நம்ம ஆப்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டாபிக் வைஸா மெட்டீரியல்ஸ் கலெக்ட் பண்ணி உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்துருக்கோம். அந்த பிடிஎஃப் நீங்க பிரிண்ட்னாலும் எடுத்துக்கலாம். ஓகே, மெட்டீரியல் வந்து மேக்ஸ், ரீசனிங், சயின்ஸ், ஜெனரல் அவேர்னஸ் எல்லாத்துக்கும் சேர்த்து தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல மெட்டீரியல்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்கோம். வீக்லி டெஸ்ட், வீக்லி பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிடுவோம். நான் இப்பதான் மேம் என்டிபிசி எக்ஸாம் அப்ளை பண்ணிருக்கேன், இந்த எக்ஸாமுக்கு நான் பிகினர், இப்ப இருந்து நான் படிக்க ஆரம்பிக்க போறேங்கிற ஸ்டூடெண்ட் நம்ம லக்ஷ்மி மேக்ஸ் ஆப்ல இருக்கக்கூடிய ஆல் இன் ஒன் கோர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த கோர்ஸ்ல தான் நம்ம பேட்சஸ் எல்லாமே கொண்டு போயிட்டு இருக்கோம். இந்த கோர்ஸ்ல தான் லைவ் கிளாஸஸும் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஒரு கோர்ஸ்ல உங்களுக்கு 50க்கும் மேற்பட்ட சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ற மாதிரி பெஸ்டான கிளாஸஸ் வந்து கொடுத்திருப்போம். தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸ் இருக்கும். ஓகேவா? எந்த எக்ஸாமுக்கு படிக்கிறீங்களோ அதுக்கான தனி பேட்ச் வந்து கொடுத்திருப்போம். அந்த பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வாட்ஸ்அப் குரூப் ப்ரொவைட் பண்ணிருப்போம். அவங்களுக்கு லைவ் கிளாஸஸ் பத்தின இன்ஃபர்மேஷன் எல்லாமே அந்த குரூப்லயே ஷேர் பண்ணிடுவோம். வீக்லி பிளான் எல்லாமே ப்ரொவைட் பண்ணிட்டு தனித்தனியா பேட்ச்ல இருக்க ஸ்டூடெண்ட்டுக்கு வீக்லி டெஸ்ட் வந்து வைப்போம். ஓகேவா? கரெக்டா வீக்லி டெஸ்ட், வீக்லி பிளான ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா சூப்பரா எக்ஸாமுக்கு ரெடி ஆகிடலாம். ஓகே, இந்த கிளாஸ்ல நீங்க ஜாயின் பண்றதுக்கு நம்ம டீமுக்கு கான்டாக்ட் பண்ணணும். இதுதான் நம்ம டீமோட வாட்ஸ்அப் நம்பர். இந்த நம்பரை லக்ஷ்மி மேக்ஸ்ன்னு சேவ் பண்ணிட்டு இந்த நம்பருக்கு ஐ வாண்ட் ஆல் இன் ஒன்னு மெசேஜ் பண்ணீங்கன்னா டீம்ல இருந்து கான்டாக்ட் பண்ணிட்டு ஜிபே நம்பர் இல்ல அக்கௌண்ட் நம்பர் கொடுப்பாங்க. அதுக்கு 1999 பே பண்ணிட்டு பேமெண்டோட ஸ்கிரீன்ஷாட் சென்ட் பண்ணீங்கன்னா பேக்எண்ட்ல இருந்து அக்சஸ் கொடுத்துருவாங்க. அதே இது 1 இயர் வேலிடிட்டியில ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் 1499 பே பண்ணி நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஓகேவா? சோ அதே மாதிரி நான் வந்து குரூப் டி எக்ஸாம் நவம்பர் 17ல எழுத போறேன், எனக்கு குரூப் டிக்கு டெஸ்ட் பேட்ச் வேணுங்கிற ஸ்டூடெண்ட் குரூப் டிக்கான டெஸ்ட் பேட்ச்லயும் ஜாயின் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேட்சோட ஃபீஸ் வந்து 499, உங்களுக்கு லைஃப் டைம் வேலிடிட்டி இருக்கும். நீங்க டெஸ்ட் பேட்ச் கிளாஸஸ் எதுல ஜாயின் பண்ணாலும் சரி உங்களுக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல கிளாஸஸும் டெஸ்ட் பேட்சும் இருக்கும். இதை மட்டும் படிச்சாலே ரயில்வே எக்ஸாம் உங்களால ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல கிளியர் பண்ண முடியும். ஆனா இப்ப இருந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கணும். ஏன்னா இங்க வந்து காம்படிஷன் ஹெவியா இருக்கு, வேக்கன்சி வந்து கம்மி, ஆனா நமக்கு தேவை ஒரே ஒரு போஸ்ட் தான். ஓகேவா? அப்ப அந்த வேக்கன்சி கம்மியா இருக்குன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அது நம்ம அந்த போஸ்டிங் வாங்கணும் அப்படின்னா எந்த அளவுக்கு எஃபர்ட்டை போடணும், எப்ப இருந்து படிக்கணுங்கிறத பாருங்க. ஆனா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களால 100க்கு 80க்கு மேல ஸ்கோர் பண்றது உறுதி. அந்த லாஸ்ட் மினிட்ல எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாசத்துக்கு முன்னாடி மெட்டீரியல் என்ன அப்படின்னு தேடி கண்டுபிடிச்சு படிக்கும் போதுதான் நம்மளால எக்ஸாம் வந்து கிளியர் பண்ண முடியல. ஸ்டார்டிங்ல இருந்தே படிக்க ஆரம்பிங்க. எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமா இருந்தாலும் சரி 6 மாசம் கஷ்டப்பட்டு படிச்சீங்கன்னா போதும், ஈஸியா கிளியர் பண்ணிடலாம். ஆனா அந்த 6 மாசமும் பாத்தீங்கன்னா உட்கார்ந்து கன்சிஸ்டன்சியோட ஒரு வெறியோட உட்கார்ந்து படிக்கணும். வெறித்தனமா படிச்சோம் அப்படின்னா போஸ்டிங் நமக்கு தான். ஏன்னா எல்லாரும் அப்ளை பண்ணுவாங்க, லட்சக்கணக்கான பேர் அப்ளை பண்றாங்க. 100% அப்ளை பண்றாங்கன்னா அதுல சின்சியாரிட்டியோட படிக்கிறவங்க பாத்தீங்கன்னா 10% தான். அந்த 10% தான் கடைசி போஸ்டிங் வாங்கிட்டு போறாங்க. மத்தவங்க எல்லாருமே பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸாம் வந்திருக்கு சும்மா அப்ளை பண்ணி வைப்போமே, லக்ல கிடைக்கட்டும். இங்க காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் லக் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நாம படிச்ச கொஸ்டின் எக்ஸாமுக்கு வந்தாலே அது லக் தான். ஓகேவா? சோ லக்குன்னு எதுவுமே கிடையாது. ஹார்ட் ஒர்க், கன்சிஸ்டன்சி, இது ரெண்டும் இருந்தா
வந்தா போதும். உங்ககிட்ட டேலண்ட் இருக்கணும் அப்படின்லாம் அவசியமே இல்ல. உங்களுக்கு லக் இருக்கணும், டேலண்ட் இருக்கணும் அப்படிலாம் கிடையாது. சோ கவர்மெண்ட் எக்ஸாம் கிளியர் பண்ணவங்க எல்லாரையும் பார்த்து அவன் எனக்கு என்ன லக்ல கிளியர் பண்ணிட்டாம்பாங்க. அது தெரியாதவங்க. பட் அவங்க கிளியர் பண்ணவங்களுக்கு தான் தெரியும் எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சாங்க, எவ்வளவு டெஸ்ட் எடுத்தாங்க. இங்க ஸ்ட்ராட்டஜி என்னன்னா சிலபஸ் கம்ப்ளீட் பண்ணணும். அதுக்கப்புறம் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பிராக்டிஸ் பண்ணணும். டெஸ்ட் எடுக்கணும். டெஸ்ட் எடுத்து அந்த டெஸ்ட் அனலைஸ் பண்ணணும். இவ்வளவுதான். இந்த 3ஐயும் ப்ராப்பரா பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க யாரா இருந்தாலும் எக்ஸாம் கிளியர் பண்ணிடலாம். இங்க கவர்மெண்ட் எக்ஸாம் படிக்கிறதுக்கு பணக்காரங்க, ஏழைங்க அந்த மாதிரி எந்த ஒரு பாகுபாடுமே கிடையாது. இவங்களுக்கு வேலை கிடைக்கும், அவங்களுக்கு கிடைக்காது அப்படிலாம் கிடையாது. நீங்க முழுக்க முழுக்க உட்கார்ந்து படிக்கிறதுக்கு ரெடியா இருக்கீங்களா? கண்டிப்பா உங்களுக்கு போஸ்டிங் கிடைக்கும். ஓகேவா? படிச்சாதான் இங்க வேலை கிடைக்கும். அதை உறுதியா நம்புங்க. படிக்காம இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பா நம்ம வந்து ஒரு பேருக்கு தான் எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். சோ நான் திருப்பியும் சொல்றேன், படிங்க. ஓகேவா? சோ கிடைக்கிற டைமை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கிடைக்கிற வாய்ப்பையும் மிஸ் பண்ணிடாதீங்க. அந்த 18 வயசெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க. 18 வயசு பசங்க எல்லாம் காலேஜ் படிக்கும் போதே இந்த எக்ஸாமுக்கு படிங்க. அதுக்காக தான் ஆன்லைன் கிளாஸ் வந்து கொடுத்துருக்கோம். உங்க கையில ஸ்மார்ட் போன் இருக்கு. அந்த போன்ல நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிட்டு கிளாஸஸ் பார்க்கலாம். இல்ல லேப்டாப் வச்சிருப்பீங்க, லேப்டாப்ல கிளாஸஸ் பார்க்கலாம். மத்த எந்த ஒரு டிஸ்ட்ராக்ட் ஆகக்கூடிய சோசியல் மீடியாக்குள்ளேயும் போகாதீங்க. எக்ஸாமுக்கு படிங்க. இன்ஸ்டாகிராம்லயும் எக்ஸாமுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க. யூடியூப் ஷார்ட்ஸா இல்ல யூடியூப்ல ஒரு வீடியோ பாக்குறீங்களா, அதுவும் எக்ஸாமுக்கு தேவையானது மட்டும் பாருங்க. ஒரு வேலைக்கு போனதுக்கு அப்புறமா உட்கார்ந்து நம்ம மற்ற வீடியோஸ் மத்த இதுல எல்லாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் நம்ம கரியரை பாக்குறதுக்கு, நம்ம ஃபியூச்சருக்காக ஒரு டைம் வந்து அந்த டிஸ்ட்ராக்ஷன்ல இருந்து எல்லாம் வெளியே வந்துட்டு படிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா, நம்ம லைஃப்ல சக்சஸ் ஆகிட்டோம் அப்படின்னா எப்பவுமே அந்த டிஸ்ட்ராக்ஷனுக்குள்ள போக மாட்டோம். அது எதுவா இருந்தாலும் சரி, வாட்ஸ்அப்ல ரொம்ப நேரம் உட்காந்து சேட் பண்றது, இல்ல நைட்டு ஃபுல்லா உட்காந்து ஃபோன் பேசிட்டே இருக்கிறது, இல்ல இன்ஸ்டால ரீல்ஸ் பார்த்துட்டு இருக்குது. அந்த மாதிரி இப்போ நைட்டு ஒரு 9:00 9:30 இல்லைன்னா ஒரு 10 மணிக்காவது தூங்கிருங்க. 10 மணிக்கு தூங்குனீங்கன்னா தான் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு படிக்க முடியும். அப்பதான் மைண்ட் வந்து ரிலாக்ஸா இருக்கும். ரொம்ப நேரம் அந்த இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாம் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நம்மளால அடுத்து என்ன பண்ணணும்னே தோணாது. அந்த இதுக்குள்ளேயே மூழ்கி நம்ம அடிமையாகிற மாதிரி ஆகிரும். அதனால தேவையில்லாதது எல்லாத்தையும் விட்டுட்டு நம்ம லைஃப் என்ன பண்ணா நல்லா இருக்குமோ அதை ஃபாலோ பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால முடியும். பாசிட்டிவா இருங்க. ஃபர்ஸ்ட் டைம் படிக்க உள்ள வரும்போது வந்துட்டோம், என்ன பண்ண போறோம்னே தெரியாது, என்ன படிக்கணும் ஏது படிக்கணும்னு தெரியாது, ஒரு மாதிரி ஒரு பயமா இருக்கும். ஆனா ஒரு வாரத்துக்கு அப்புறம் ஓகே இவ்வளவுதான் சிலபஸ், இதான் படிச்சோம்னா கண்டிப்பா கிளியர் பண்ணிடலாங்க கூடிய ஒரு சின்ன ஐடியா கிடைக்கும். அடுத்த செகண்ட் வீக்ல பாத்தீங்கன்னா ஓகே இந்த டாபிக்ல நம்ம ஸ்ட்ராங்கா இருக்கோம், அடுத்து இந்த டாபிக் படிக்கணும், இப்படி ஒவ்வொரு வாரமும் ஒரு ஸ்ட்ராட்டஜி கிடைக்கும். அப்படி கொஞ்சம் கொஞ்சமா கிடைக்க 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 இம்ப்ரூவ் பண்ணிட்டோம், அந்த கன்சிஸ்டன்சியோட அப்படி போயிட்டோம் அப்படின்னா போஸ்டிங் ஈஸியா வாங்கிடலாம். பாசிட்டிவா இருங்க. நெகட்டிவ் பீப்புளை விட்டு தள்ளி இருங்க. நிறைய இங்க ஊருக்குள்ள பாத்தீங்கன்னா நெகட்டிவ் பீப்புள் தான் இருக்காங்க. நீ நம்ம என்ன பண்ணாலும் என்ன பண்ண போற, ஊரே எக்ஸாம் எழுதுறாங்க, எல்லாரும் பிசினஸ் பண்றாங்க, நீயும் இதை பண்ணிட்டு இருக்கியா, என்ன வேலைக்கு போனாலும் குறை சொல்ற கூட்டம் சொல்லிக்கிட்டே தான் இருப்பாங்க. நம்ம பாசிட்டிவா இருந்து படிச்சிட்டோம் அப்படின்னா சக்சஸ் ஆன பிறகு எப்படி சக்சஸ் ஆனீங்க அப்படின்னு கேட்கறதுக்கு வருவாங்க. ஓகேவா? அதனால படிக்கிற வரைக்கும் நான் இந்த எக்ஸாம் தான் படிக்கிறேன், இதை தான் பண்றேன்னு யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. பாஸ் பண்ற வரைக்கும் யார்கிட்டயுமே சொல்லாதீங்க. நம்ம பாஸ் பண்ணிட்டோம், சக்சஸ் ஆயிட்டோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காவே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். யார்கிட்டயும் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. ஃபெயிலியரை வந்து யாருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணாதீங்க. எனக்கு 0.25ல தான் போயிருச்சு, எனக்கு 0.5ல தான் மார்க் போயிருச்சு, இந்த டைம் வந்து இப்படி ஆயிருச்சு. அவங்க கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணி என்ன ஆக போகுது? நாம படிச்சோம் அப்படின்னா நமக்கு வேலை கிடைக்க போகுது. அதனால 0.5ல போயிருச்சு, 5 மார்க்ல போயிருச்சு, 10 மார்க்ல போயிருச்சுன்னு யாருக்கிட்டையுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். ஈவன் நம்ம பேரண்ட்ஸ் கிட்ட கூட எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டாம். நம்ம உட்கார்ந்து நம்ம கோலை நோக்கி போனோம் அப்படின்னா சக்சஸ் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஏன்னா ஃபெயிலியர் இல்லாம சக்சஸை பார்க்க முடியாது. எந்த ஃபீல்டுக்கு நீங்க போனாலும் சரி, ஃபெயிலியர் தரக்கூடிய அந்த ஒரு பாடத்தை மாதிரி வேற எதுவுமே தராது. பட் அந்த ஃபெயிலியர்னா அதுலயே நாம உட்கார்ந்துடக்கூடாது. அடுத்த அடியை எடுத்து வைக்கணும், கவனமா வைக்கணும். அப்படி வச்சோம் அப்படின்னா கண்டிப்பா நமக்கு சக்சஸ் தான். ஓகேவா? சோ கரெக்டா படிங்க, ஃபாலோ பண்ணுங்க. கிளாஸ் ஜாயின் பண்ற ஸ்டூடெண்ட் இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்ல மெசேஜ் பண்ணுங்க. அது மாதிரி நம்ம டெலிகிராம் குரூப், டெலிகிராம் சேனல் இன்னும் ஜாயின் பண்ணல அப்படின்னா டெலிகிராம் குரூப் அண்ட் சேனலையும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்லயும் லக்ஷ்மி மேக்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸும் ரயில்வே எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, எஸ்எஸ்சி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றாங்க, எங்க இருந்து படிக்கணும் எப்படி படிக்கணும்னு தெரியலன்னா நம்ம ஆப்ல இருக்க ஆல் இன் ஒன் கோர்ஸ் பத்தின இன்ஃபர்மேஷனை அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. திருப்பியும் நெக்ஸ்ட் கிளாஸ்ல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.